நான் இன்றைக்கி தலைக்கு தேய்க்கிறது என்ன ஐட்டம்லாம் எடுத்து இன்றைக்கி தலைக்கு தேய்க்கிறது ரெடியாக்க போகிறேன்னு பாருங்கள். இதில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 5 செம்பருத்தி பூ, ஒரு பிடி நிறையா செம்பருத்தி இலை இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இது தக்காளி நேற்று நான் கறிக்கு கொஞ்சம் அழுவி போயிட்டு அந்தால இந்த தக்காளி எடுத்துருந்தேன். இந்த தக்காளி எடுத்து இது உள்ள போட்டிருக்கேன். இது பழைய கஞ்சி, இந்த நீ தண்ணி, நம்ம சோறு வடிக்கிற தண்ணி தான். அந்த தண்ணியை 2 நாள் ஆச்சு நான் எடுத்து வச்சுட்டு இதையும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வெந்தயம் 2 நாள் ஆச்சு நான் வெந்தயம் நாணயம் போட்டு வச்சுருக்கேன். அதாவது ஒரு 3 ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூனுக்கு ஒரு 3 ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் 2 பேர பிள்ளைகள், மகா மருமகா, நாங்கள் இவ்வளோ பேரம் தேய்க்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனி இதில் ஒரு ஐட்டம் கூட சேர்க்கணும். இனி இது கூட நான் ஒரு பிடி கருவேப்பிலை, இவ்வளோவில் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இது நான் ஊறி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்த கருவேப்பிலை தான். இதில் ஒரு பிடி எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த தேங்காய் நீங்கள் கிடச்சின்னா போடுங்க. இது நேற்று ஒரு தேங்காய் உடைக்கும்போது அழுவிட்டு, அதனால் இந்த ஒரு தேங்காயும் திருவி நான் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் இல்லாட்டாலும் பரவாயில்ல, இது அழுவின தேங்காய்னாலும் நான் திருவி தலைக்கு போடுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். அதில் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பின்ன செம்பருத்தி பூவு, செம்பருத்தி இலை, சோறு வடித்த தண்ணி, தக்காளி இருந்ததுனால போட்டேன், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. பாருங்கள், இது நம்ம வெந்தயம் நனைய போட்டது 2 நாளைக்கு முன்னாடி நனைய போட்டிருக்கேன். அப்புறம் இந்த தேங்காய், இது எல்லாமே நம்ம முன்னாடியே போட்டுடலாம். இது எல்லாமே நான் முன்னாடியே போட்டு வச்சுருக்கேன். இனி இந்த வெந்தயம் இதையும் தட்டிட்டேன். இதில் அள்ளி அள்ளி போட்டு நம்ம இந்த நீ தண்ணியும் ஊற்றி நான் கஞ்சி வெள்ளம் தான் அடிக்கடி வாயில் வருது. இந்த நீ தண்ணியும் ஊற்றி நம்ம இதெல்லாம் அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த பக்குவத்தை காட்டுறேன், தலையில் தேய்க்கிற பக்குவத்தை. இங்கே பாருங்கள், நான் இதை நல்லா பக்குவத்தில் எல்லாம் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இனி இது இனி எல்லாம் கை விட்டு நல்லா மிக்ஸ் ஆக்கிடலாம். இது நம்ம தலையில் தேய்க்கிற பக்குவம் காணாது. இட்லி பருவத்தில் தான் நமக்கு மாவு இருக்குது. இதை என்ன பண்ணணும், மிக்சியில் இந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சேன். அந்த தண்ணியை உள்ளே ஊற்றி நல்லா கலக்கி விட்டுடலாம். நல்லா கலக்கி விட்டாச்சு. இனி இது எல்லா தலையிலையும் நல்லா தேய்ச்சி விட்டு கரெக்டாக இப்போ ஒரு 10 மணிக்கு நம்ம தேய்க்கிறோம்னா ஒரு மணிக்கு நம்ம குளித்தா போதும். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம தலையில் அப்படியே பிடிச்சிருக்கணும். அவ்வளோதான். இதே பக்குவத்தில் வாரத்தில் ஒரு நாள் போதும். நம்ம எடுத்து தலையில் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு லீவ் எப்போ கிடைக்குதோ அப்படி வாரத்தில் ஒரு நாள் இது தலையில் எல்லாருக்கும் இதே மாதிரி இந்த பக்குவத்தில் தேய்ச்சிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க. தேங்க்யூ.